என் விழிகளில் அவள் அப்படிங்கிற டைட்டிலில் நாம் ஒரு ஸ்டோரி கொடுத்துட்ருக்கோம். நேற்று வரைக்கும் ஸ்டோரியில் என்ன கேட்டோம் அப்படின்னா, அவங்கெல்லாம் காலேஜ் போயிட்டு வந்துடுவாங்க, நார்மலாக இருப்பாங்க. திடீர்னு நம்மளுடைய ஜனனி அவங்க அம்மா வந்து ஃபோன் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஃப்ரெண்டுக்கு மேரேஜ்க்கு இன்விடேஷன் வச்சுருப்பாங்க. நீ வரியா இல்லையான்னு கேட்டாங்க. அப்போது என் ஃப்ரெண்டு மேரேஜ்க்கு நான் வராமல் எப்படிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சேம் ட்ரெஸ் செட் ட்ரெஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்க ஸ்கூல் கேங் இருப்பாங்க இல்லையா, அவங்கள ஒரு பொண்ணுக்கு மேரேஜு. அதனால இவங்க வந்து செட் ட்ரெஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ செட் ட்ரெஸ் எடுத்து அது அப்படி இப்படின்னு ஓரளவுக்கு ரெடி ஆகி 2 பேரும் சும்மா ஜம்முன்னு கும்முன்னு ரெடி ஆகி கிளம்பிடுவாங்க மேரேஜ்க்கு, ஒரு gift கவரோட. ஸோ மேரேஜ்க்கு போயிடுவாங்க. அங்கே போனதும் நம்ம ஆளுங்க தான் சேட்டை பண்ணுறவங்களாச்சுல்ல, அங்கே போனதும் என்ன பண்ணுவாங்க, இறங்கிடுவாங்க. அதாவது பந்தக்காலேருந்து எல்லாமே இவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. அங்கே மணமகள் தோழி இல்லையா, ஸோ அவங்களுக்கு என்ன சொல் வர்றவங்களை வாங்கன்னு கவனிக்கிறது, இந்த பன்னீர் தெளிக்கிறது, இந்த மாதிரி A to Z எல்லா வேலையுமே செய்வாங்க. ஈவினிங் அந்த மேரேஜ் அப்போது அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த ஃபுட்டு சாப்பாடு பந்தி பரிமாறுறதுலேருந்து எல்லாமே இவங்க வந்து எல்லாமே செய்வாங்க. அந்த ரிசப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் நலங்கு இவங்க எல்லாத்துலேயும் இவங்க இருப்பாங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக முடிஞ்சிடும். இவங்க எல்லாருமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணதுனால இவங்களும் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த டேவே முடிஞ்சிடும், இவங்களுக்கு மேரேஜோட ரிசப்ஷன் எல்லாம் முடிஞ்சிடும். சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு இவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போது அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, அந்த மேரேஜ் பொண்ணு சொல்லுவாங்க, இப்பயே போகாதீங்கப்பா, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் நான் உங்களை எப்போ பார்க்க போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து அரட்டை அடிக்கலாம் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் ஆகிடுவாங்க. அந்த டைமில் கரெக்டாக மதியம் அவங்க அம்மா ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி உங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல, நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. மதி ஃபேமிலியில் மதி மட்டும் தானே. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்கள் அப்பாவுக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னு சொன்னதும் உடனே ஜனனிக்கிட்ட, இல்லை ஜனனி இந்த மாதிரி அப்பாவுக்கு உடம்புக்கு முடியல, ஸோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிடுவாங்க. சரி ஓகே, நீ வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு நீ நேராக ஹாஸ்டல் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லிடுவாங்க. இவங்களும் ஒரு வழியாக சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. நீ எப்போ வருவ, நான் நேராக வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி ஓகே, நீ வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு காலேஜ் வந்தாவா, இல்லை நாளைக்கு நைட்டு நேராக நீ ஹாஸ்டல் வந்துடு, நான் மேரேஜ் முடிச்சுட்டு நேராக ஹாஸ்டல் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி வந்து சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு டிசிஷனுக்கு வந்துடுவாங்க. ஸோ வந்ததுக்கப்புறமா இவங்க வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஜனனி அவங்க அம்மா, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, ஸோ எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பிடுவாங்க அவங்கவுங்க வீட்டுக்கு. மேரேஜ் எல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க ஜாலியாக. கிளம்புனதுக்கு அப்புறமா அன்னைக்கு நைட்டு ஜனனி அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஹாஸ்டல் போகிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் போக மாட்டாங்க, அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. யோசிப்பாங்க, அங்கே மதியம் இல்லை, அங்கே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், சரி ஓகே நாளைக்கு தானே அவ்வளோ வருவா, நம்ம நாளைக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் மார்னிங் மதி வந்துடுவாங்க, ஜனனி வரமாட்டாங்க. மதி வந்ததுக்கப்புறம் எங்கே இவளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுவாங்க, ஃபோன் எடுக்க மாட்டாங்க ஜனனி. 2-3 வாட்டி ட்ரை பண்ணுவாங்க, எடுக்க மாட்டாங்க. என்னாச்சு, ஒரு வேளை நைட்டு வந்தாலா இல்லையான்னு உடனே அந்த ஹாஸ்டல் வார்டன் கிட்ட போய் கேட்பாங்க. இல்லைம்மா, ரூமுக்கு உன் ஃப்ரெண்டு வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே, அவனும் அப்போ நேராக வீட்டுக்கு போயிருப்பா, நேராக காலேஜ்க்கு வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஹாஸ்டல் வந்துட்டு ரெடி ஆகிட்டு காலேஜ் போவாங்க. காலேஜ் போனால் காலேஜ்லேயுமே ஜன்னி வந்திருக்க மாட்டாங்க. உடனே ஜன்னி ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்பாங்க, எங்கே நேற்று ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு எல்லோரும் கிளம்புனீங்க இல்லையா, ஜனனி ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ரேகா கிட்ட. அப்போ அவங்க வந்துட்டு, இல்லை மதி, என்கிட்ட எதுவும் சொல்லலை அவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உங்ககிட்டே சொல்லையா, நீ எப்போ கிளம்புன ஃபங்க்ஷனில் இருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. நீ கிளம்புன கொஞ்ச நேரத்தில் நானும் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா, சரி நீ ஃபோன் பண்ணி பார்த்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லையே, ஏன் உன் ஃபோன் எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை, என் ஃபோன் எடுக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி இரு, நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு உடனே அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. அப்போ ஃபோன் எடுக்க மாட்டாங்க. 2 பேருமே ட்ரை பண்ணுவாங்க. என்ன ஆச்சு தெரியலையே, நேற்று ஃபங்க்ஷன் நல்லபடியாக தானே பண்ணா,
ஒருவேளை அந்த ஃபங்க்ஷன்ல ஃபுட் எதுவும் செட் ஆகாம என்ன ஆச்சுன்னு தெரியலையே, ஃபோன் எடுக்க வேண்டியதானே, ஹாஸ்டலுக்கும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அவங்க. கேட்டதும், இல்ல ஹாஸ்டலுக்கும் வரல, இன்னைக்கு காலேஜுக்கும் வரல. சரி விடு விடு, அவன் வந்துருவான் ஈவினிங், நீ ரிலாக்ஸ் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு மதி கிட்ட வந்து ரேகா சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஓரளவா நார்மல் ஆயிட்டு அன்னைக்கு கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது அகைன் ஃபோன் பண்ணுவாங்க. அப்பவும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு ரொம்ப பயம் ஆயிடும். என்னடா இவங்க ஃபோன் எடுக்க நேத்து ஐ மீன் காலையிலேருந்து கால் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஃபோன் எடுத்து ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறா. இல்ல நான் வேலையா இருக்கேன். சம்திங் ஏதாவது ஒண்ணு சொல்றான் இல்லையா? எதுவுமே சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமா இருப்பாங்க. இத ரேகா நோட் பண்ணிட்டு, மதி என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல அவ ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ரிலாக்ஸா இரு. அவ கண்டிப்பா ஒண்ணும் ஆயிருக்காது அவளுக்கு. அவ கண்டிப்பா நீ வருவா" அப்படின்னு சொல்லிட்டு மதிய சமாதானம் பண்ணி அவள ரிலாக்ஸ் ஆக வச்சுட்டு, "ஆ இவ இவ்ளோ டென்ஷன்ல போனா அது சரிப்பட்டு வராது" அப்படின்னு சொல்லி அவங்க வண்டியில தானே வருவாங்க. ஸோ வண்டியில இவ்ளோ டென்ஷனா போனா அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் நார்மலா ஆக்கிட்டு, "சரி நீ கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அங்கேருந்து கிளம்பும்போதே ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு இருட்டிடும். டைம் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்களுக்கு என்னதான் ரேகா கூட பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணாலுமே, அவங்களோட மைண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதே தாட்ஸ் தான் இருந்துகிட்டே இருக்கும். அ "ஏன் இவ ஃபோன் எடுக்கல?" அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியா ரூமுக்கு வந்துருவாங்க. ரூமுக்கு வந்ததும் அதே திங்கிங்லயே வருவாங்க. வந்து உள்ள பார்த்தோம் அப்படின்னா, ஃபுல்லா இருட்டா இருக்கும் சேம். ஃபுல்லா இருட்டா இருக்கிறதும் பார்த்ததுமே, "இன்னும் வரவே இல்லையா? ரூம் எல்லாம் இருட்டா இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் லைட் போடுவாங்க. ஸோ லைட் ஸ்விட்ச் போட்டதும், நம்மளுடைய ஜனனி ரூம்ல உட்கார்ந்திருப்பாங்க. இவங்க பார்த்ததும் ஷாக் ஆயிட்டு உடனே, "ஏய் ஜனனி, என்னாச்சு? எத்தன வாட்டி உனக்கு ஃபோன் பண்றது? ஒரு ஃபோன் கூட நீ எடுக்க மாட்டியா? ரிப்ளேயாவது பண்ண வேண்டியதுதானே! அட்லீஸ்ட் ஒரு மெசேஜாவது பண்ணு. ஏன் எதுவுமே பண்ணலன்னு?" உடனே கத்த ஆரம்பிச்சுருவாங்க மதி. அப்போ ஜனனிக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம உடனே என்ன பண்ணுவாங்க, மதிய ஹக் பண்ணி அழுக ஆரம்பிச்சுருவாங்க. பயங்கரமா அழுவாங்க. ஏன் அழுவுறாங்க? எதனால அழுவுறாங்க? இப்படி எதுவுமே தெரியாது மதிக்கு. மதிக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடும். "இவ ஏன் இப்படி அழுவுறா?" அப்படின்னு சொல்லிட்டு எ நல்லா அழுவும்போது அவங்கள வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட் அவங்க தோள்ல தட்டி குடுத்து, "சரி, ஓகே. ஒண்ணும் இல்ல. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். சரி, சரி. நான் இருக்கேன். நான் இங்க தான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானம் பண்ணுவாங்க. ரொம்ப நேரமா அழுவாங்க அவங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஏதாவது சொல்லிட்டாவது அழுதாவது தெரியும். சொல்லாமலே அழுவுறாளே, ஏன் அழுவுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய கன்ஃப்யூஷன்ல இருக்கும். ஸோ கன்ஃப்யூஷன்ல இருக்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஜனனியே அவங்கள விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு வருவாங்க. அப்போ அவங்க முன்னாடி சம்மணம் போட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு, ஜனனி அவங்க கைய புடிச்சு அழுதுட்டு இருப்பாங்க அகைன். அப்போ மதி சொல்லுவாங்க, "ஏய் என்ன தாண்டி ஆச்சு? சொல்லிட்டாவது அழுவேண்டி. இவ்ளோ நேரமா அழுதுட்டு இருக்க. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு அப்படியே தலை சுத்துது. ப்ளீஸ் எதுவா இருந்தாலும் சொல்லுடி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம அப்படியே கன்டினியூஸா அழுதுகிட்டே இருப்பாங்க. இவங்க பேச பேச. இவங்களுக்கு என்ன பே எப்படி அத ஹேண்டில் பண்றதுன்னே தெரியல. "ஏய் சைலன்ட்டா இருடி, சொல்லுடி, என்னடி?" எப்படி கேட்டாலும் நோ. அவங்க கிட்ட இருந்து எந்த ஆன்ஸரும் வரல. சரின்ட்டு உடனே அவங்க பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு, அ அவங்கள வந்து அவங்களோட ஷோல்டர்ல சாய்ச்சு வச்சுட்டு, கையில வச்சு தட்டிக்கிட்டு, "சரி ஒண்ணும் இல்ல. நீ எதுவும் சொல்ல வேணாம். நீ ஃபர்ஸ்ட்டு அழுகுறத நிறுத்து. ரிலாக்ஸ் ஆகு" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்களும் எவ்ளோ அழுக முடியுமோ, அவ்ளோ அழுது தீர்த்துருவாங்க நம்மளுடைய ஜனனி. அழுது தீர்த்து முடிச்சதுக்கு அப்புறமா, அவங்களே பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஜனனி, மதி கிட்ட. அப்போ மதி சைட்ல தானே உட்காந்துருப்பாங்க. உடனே ஜனனி அவங்கள பார்த்த மாரி திரும்பி உட்காந்துக்கிட்டு, "மதி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ம். சொல்லு ஜனனி" அப்படிம்பாங்க. "நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ம். சொல்லு" அப்படிம்பாங்க. "அது அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஓகே. நோ ப்ராப்ளம். எதுவா இருந்தாலும் ப்ராப்ளம் இல்ல. சொல்லுடி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அவங்க கேட்பாங்க, "ஏய் என்ன புதுசா என்கிட்ட என்கிட்ட பேசுறதுல உனக்கு என்னடி பிரச்சனை? எதுவா இருந்தாலும் சொல்லலாம்ல?"
நீ எத சொன்னா நான் என்ன சொல்லப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ மதியோட ஃபேஸ் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாம கீழ குனிஞ்சிட்டு அகைன் அழுதுகிட்டு ஜன் ஜன்னி வந்து மதியோட 2 கைய புடிச்சுக்கிட்டு அவங்க கிட்ட சாரி சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட். சாரியா? ஏய் எதுக்குடி சாரி சொல்ற? தயவு செஞ்சு என்னன்னு சொல்றியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ தான் ஜனனி சொல்லுவாங்க, எனக்கு வீட்ல மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மதிக்கு அப்படியே வாரி போட்டுரும். தலையில இடியே இறங்கிடும். அந்த வேர்ட்ஸ் கேட்டதும். என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ அந்த மேரேஜ்ல நடந்தது எல்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலி மதி கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, ஜனனியோட அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணியிருப்பாங்க. மீட் பண்ணதும் ஜனனிய வந்து அவங்களுக்கு இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஜனனிய ரொம்ப புடிச்சு போயிடும். ஸோ ரொம்ப புடிச்சதுனால அவங்க பையனுக்கு அங்கேயே கேட்டுருவாங்க. இவங்களும் யோசிக்க மாட்டாங்க. என் பையனுக்கு உன் பொண்ண குடுக்குறியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவாங்க. இவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா க்ளோஸ் ஃப்ரெண்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணியிருக்கோம். சொந்தம் விட்டு போகக்கூடாது. ஃப்ரெண்ட்ஷிப் விட்டு இந்த மாரி அது இல்லாம அந்த பையன் ஒரே பையன். நல்லா படிச்சிருப்பான். ஸோ அவங்க அம்மாவுக்கும் அந்த பையன ரொம்ப புடிச்சு போயிடும். ஜனனி கிட்ட எந்த ஒரு இன்டிமேஷனுமே சொல்லாம, எதுவும் கேட்காம முடிவு பண்ணிடுவாங்க. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவளும் காலேஜ் முடிக்க போறா. ஸோ ப்ராப்ளம் இல்ல. எனக்கு சம்மதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அப்பாவ கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிடும். ஜனனியோட அப்பா எல்லாரும் இவங்களாவே பேசி முடிவு எடுத்துருவாங்க. ஃபிக்ஸே பண்ணிடுவாங்க. ஒரு மேரேஜ்க்கு போவாங்க. இவங்களோட மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடும். இந்த பையனுக்கு தான் அப்படிங்கிற மாரி முடிவு பண்ணிடுவாங்க. உடனே அவங்க அம்மா எல்லாமே முடிச்சுட்டு அப்புறமா ஜனனிய கூப்பிட்டு, ஆ இந்த பையன தான் உனக்கு பேசி முடிச்சிருக்கோம். ரொம்ப கேஷுவலா சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. "அம்மா என்னம்மா சொல்ற நீ?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஆமா எனக்கு இந்த பையன நீ ரொம்ப புடிச்சிருக்கு. ஸோ நீ இந்த பையன நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிடுவாங்க. இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. இவங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் கேட்டதும் அவங்களுக்கு அங்கேயே ஒரு மாதிரி ஷாக் பயங்கர ஒரு ஷாக்கா இருக்கும். அந்த ஷாக்லயே அவங்களுக்கு வார்த்தைகளும் வராது. அவங்க அம்மாவும் பேசி முடிச்சுட்டு, "சரி நான் ஒரு நல்ல நாளா பார்த்து வீட்டுக்கு வரேன். நம்ம மீதியெல்லாம் பேசிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க அந்த ஷாக்ல இருந்து வெளிலவே வரமாட்டாங்க. சைலண்டா இருப்பாங்க. உடனே அவங்க அம்மா இருந்துகிட்டு, "என்னடி உனக்கு பையன புடிச்சிருக்கா? ஒரு நல்ல நாள் அதுவுமா வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "அம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டியாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஏன்டி? ஏன் என்னாச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "இங்க பார், நீ யாரையாச்சும் லவ் பண்றியான்னு?" கேட்பாங்க. இவங்களுக்கு ஆமா நான் மதிய தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கான தைரியம் வரல. அட் த சேம் டைம் ஜனனி அவங்க அம்மா என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, ஒரே வார்த்தை சொல்லுவாங்க. "எனக்கு அந்த பையனையும், அந்த குடும்பத்தையும் நல்லா தெரியும். உன்னோட லைஃப்லயும் எனக்கு தெரிஞ்சு யாரு இல்லன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த பையன் ரொம்ப நல்ல பையன். நீ அவன மேரேஜ் பண்ணிக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஆர்டர் போட்டுருவாங்க. இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியும். ஏன்னா அவங்களாவே ஒரு டிசிஷன் எடுத்துருவாங்க. ஸோ எடுத்ததுக்கு அப்புறமா அவங்க அம்மா கிட்ட, "இல்லம்மா எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம். நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் அது எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அங்க அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன கம்யூனிகேஷன் நெறைய வந்து அப்போ அவங்க அம்மா இருந்துட்டு அழுதுருவாங்க. அழுது, "இல்ல நீ அந்த பையன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லம்மா அப்படி இவங்களுக்கு அந்த ஒரு விஷயத்த எப்படி அவங்க அம்மா கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதே தெரியல. இதுக்கு என்ன நடக்கும்? என்ன பண்ண போறாங்க? ரைட்டா? தப்பா? அப்படிங்கிறத தாண்டி அவங்க அம்மா ஒரே முடிவுதான். "எனக்கு அந்த பையன புடிச்சிருக்கு. நீ கல்யாணம் பண்ணிக்கணும். நான் உங்களுக்கு வாக்கு குடுத்துட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அவங்க கிட்ட வந்து ஆர்டராவோ, இல்ல இதுதான் பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க இந்த வேர்ட்ஸ் இதுல வேண்டான்னு தயங்கி நிக்கும்போது, இவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கஷ்டமாயி அழுதுருவாங்க. அன்பா தான் பேசுவாங்க. அன்பால சொல்லும்போது இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பொறந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் ஜனனி கிட்ட அவங்க அம்மா எந்த விஷயமே கேட்டது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஜனனி கிட்ட கேட்டது இந்த ஒரு விஷயம் தான். "நீ என் ஃப்ரெண்டோட பையன மேரேஜ் பண்ணிப்பேன்னு நம்பி நானும் சொல்லிட்டேன். நீ என்னுடைய வார்த்தைய தட்ட மாட்டேன்னு நெனச்சு நான் சொல்லிட்டேன்.
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப எமோஷனலா ஜனனி கிட்ட பேசுவாங்க. ஜனனிக்கு அவங்க அம்மாவோட ஆசை தான் அப்போதைக்கு பெருசா தெரிஞ்சுச்சு. இதுவரைக்கும் நம்ம அம்மா நம்மகிட்ட எதுவும் கேட்டதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி நோ சொல்றதுன்னு தெரியாம சைலண்ட். சைலண்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா, "நீ சொல்லு, உனக்கு ஓகே தானே? நான் வர சொல்லட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அப்போ, "அதான் நீயே எல்லாத்தையும் முடிவு எடுத்துட்டியேம்மா, நான் என்ன சொல்றது? உன்னோட விருப்பம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுவாங்க. அவங்க அந்த "உன்னோட விருப்பம்" அப்படின்னு சொன்னதுமே, ஜனனி அவங்க அம்மாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அவங்க அம்மா ஃபேஸ்ல அந்த சந்தோஷத்த பார்க்கும்போது இவங்களுக்கு, ஓகே அட்லீஸ்ட் இவங்களாவது சந்தோஷமா இருக்கட்டுமே அப்படிங்கிற மாரி அவங்களோட மைண்ட் செட் வந்துரும். அத நெனச்சு தான் ரூம்ல உட்காந்து பயங்கரமா அழுதுட்டு இருப்பாங்க. இது எல்லாமே மதி கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க ஜனனி. ஸோ சொல்லிட்டு இருக்கும்போது, ஜனனி இதெல்லாம் சொல்லிக்கிட்டு அழுதுட்டு இருப்பாங்க. மதி கொஞ்சம் கூட கோவப்படாம, எதுவுமே பண்ணாம, ஆர்ப்பாட்டம் எதுவுமே பண்ணாம, ஜஸ்ட் அவங்களோட ஃபேஸ் பார்த்து, "ஏய் ஜனனி இங்க என்ன பாரு" அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு அந்த கில்ட்டில அவங்கள பார்க்கவே தோணாது. ஓ! இவங்க மறுபடியும் சொல்லுவாங்க, "ஜனனி என்ன ஒரு வாட்டி பாரு" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அழுதுகிட்டே கண்ணு ஃபுல்லா அப்படியே ரெட்டிஸா ஆயிடும். அப்படி ஒரு அழுக அழுதுட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்து சொல்லுவாங்க, "சி நம்மளுடைய ஊர் உலகத்துல எனக்கு தெரிஞ்சு இந்த மாரி யாரும் இருந்தது கிடையாது. இத நம்ம சொல்லும்போது ஃபேமிலில நெறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ எந்த மாரியெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்லக்கூட முடியாது. அப்படியெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ தேவையில்லாம உன்னோட சந்தோஷம் போகும், என்னோட சந்தோஷம் போகும், ஃபேமிலியோட நிம்மதி போகும். நீ பண்ணது எந்த விதத்துலயும் தப்பு இல்ல ஜனனி. ஏன்னா இதுதானே நடைமுறை. நாம நெனச்சது நடைமுறை கிடையாதுல்ல. இது யாரும் ஏத்துக்கவும் மாட்டாங்க. அது உனக்கு புரியுதா இல்லையா? அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இவங்களுக்கு இவங்க கிட்டயும் என்ன சொல்றதுன்னு தெரியாம அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்போ அகைன் மதி ஜனனி கிட்ட சொல்லுவாங்க, "ஒரே விஷயம் தான் ஜனனி. இப்போ நம்ம 2 பேரும் இருக்கணும்னு நெனச்சு நம்ம ஃபைட் பண்றோம்னு வச்சுக்கோயேன். அந்த ஃபைட்ல நெறைய கிளாஷஸ் வரும். நெறைய விதமான ப்ராப்ளம்ஸ் வரும். சி இல்ல நமக்கு இந்த எதுவுமே வேணாம். நம்ம இந்த ஊர விட்டே போலான்னு போனாலும், நம்ம 2 பேரையும் ஒண்ணா இருக்க விடுவாங்கன்னா, அது ஒரு கொஸ்டின் மார்க். ஓகேவா? கண்டிப்பா விடமாட்டாங்க. சரி இவங்க கிட்ட பேசி, சொல்லி புரிய வைக்கலான்னா, இவங்க யாரும் அக்செப்ட் பண்ணிக்கவும் மாட்டாங்க. இப்போ மட்டும் இல்ல, எப்பவுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சி என்னோட லைஃப்ல நீ அந்த கடவுள் குடுத்த பெஸ்ட் கிஃப்ட். நெறைய பேரோட லைஃப்ல சிலர் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சம் சிச்சுவேஷனால பிரிஞ்சிருவாங்க. எனக்கு எந்த வித சிச்சுவேஷனாலயும் நான் உன்ன பிரியக்கூடாதுன்னு நான் நெனைக்கிறேன். அது இதுவா இருக்கலாம், வேற காரணமா இருக்கலாம். எந்த காரணமா இருந்தாலும் நான் உன்ன பிரியக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். கடவுள்கிட்ட நம்ம எல்லாத்தையும் சொல்லுவோம். தூரத்துல நின்னு அவர பார்த்து அழுவோம். ஆனா, அந்த ஒரு ரிலாக்சேஷன் வரும்போது கூட கடவுள நம்ம திட்டுவோம். சம்டைம் அவர்கிட்டயே ஆறுதல் கேட்போம். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா, நம்ம அம்மா மடியில படுத்து அழுவோம். ஸோ, யாராவது ஒரு ஆறுதல் கேட்பாங்க, தேடுவோம். ஆனா, என் வாழ்க்கையில உன்கிட்ட எனக்கு கிடைக்கிற அந்த ஆறுதல் வேற யாருக்கிட்டயும் கிடைக்காது. நான் அழுகணும்னு நெனைக்கும்போது, உன் மடியில படுத்து அழுகணும்னு ஆசைப்படுறேன். நான் சிரிக்கணும்னு நினைக்கும்போது, என் சந்தோஷத்த உன் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த மாரி ஒரு விஷயத்த நான் நெனச்சு, அத தேவையில்லாம ஒரு ப்ராப்ளமா கிரியேட் பண்ணி, நம்ம 2 பேரும் பிரிஞ்சு போறத விட, ஸோ நம்ம லைஃப்ல இதுவரைக்கும் நடந்தது எல்லாமே ஒரு பாஸ்ட் அப்படின்னு நெனச்சு விட்டுட்டு, இதுக்கப்புறம் நீ உன் லைஃப்ப பார்த்தாலும், உன் கூட நான் லைஃப் லாங் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நான் இத சொல்றேன். இல்ல முடியாது அப்படின்னு நீ சொன்னாலும் என்னால முடியாது. என் லைஃப்ல நீ கண்டிப்பா வேணும். நீ இல்லாம என் லைஃப் இல்லவே இல்ல. நீ இல்லாம சுத்தமா கிடையாது. வித்தவுட். நீ இல்லன்னா நான் 0. நீ இல்லாம என்னால இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. நீ எனக்கு கண்டிப்பா வேணும். சி
நைட் நேரத்துல எப்படி அந்த வானத்துக்கு நிலா இல்லைனாலும் நட்சத்திரங்கள் பேச்சு துணையாகவும் ஒரு நண்பனாகவும் நான் இருக்கிறேங்கிற ஒரு ஆறுதல் எப்படி அது கொடுத்துக்கிட்டே இருக்கோ, அதே மாதிரி என் லைஃப்பில் நான் இந்த மண்ணுலகத்தை விட்டு போகிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நான் சாப்பிட்றது இப்படி ஷேர் பண்ணிக்கிற எல்லா விதமாகவும் ஒருத்தர் வேணும். அந்த ஒருத்தர் நீ மட்டும்தான். உன்னை தவிர வேறு யாராலையும் அந்த ஸ்பேஸை அந்த பிளேஸை யாருக்கு எனக்கு கொடுக்க முடியாது. அந்த ஸ்பேஸையும் எனக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. நீ மட்டும்தான் அது கொடுப்ப. உன் கூட மட்டும்தான் என்னால் எப்போவுமே ஹாப்பியாக இருக்க முடியும். சி இப்போ நம்ம லைஃப்பில் வரைக்கும் நிறைய நடந்திருக்கலாம். ஜஸ்ட் அது எல்லாமே ஒரு பாஸ்ட் அப்படின்னு சொன்னது உடனே ஜனனி சொல்லுவாங்க, எப்படி எல்லாத்தையும் ஒரு பாஸ்ட்டுன்னு உன்னால் நினைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, ஓகே, நீ சொல்கிற மாதிரி அது எல்லாம் ஒரு பாஸ்ட் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நான் வாழ்ந்தாலுமே இங்கே 2 பேரோட நிம்மதியும் போகும், 2 பேரோட சந்தோஷமும் போகும். நடந்ததெல்லாம் நடந்துச்சு, அவ்வளோதான். எனக்கு பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு 1 மணி நேரம் ஹாப்பினஸ், அவ்வளோதான். ஆனால் என்னோட லைஃப் லாங் ஹாப்பினஸ்ங்கிறது நீ மட்டும்தான். நீ என் கூட இருக்கிறது தான் ஹாப்பினஸ். ஸ்டில் நீ நம்ம 2 பேரோட ரிலேஷன்ஷிப்க்கு என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோ, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஆனால் என்னால் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்க்கு எந்த விதமான பேரையும் என்னால் வைக்க முடியாது. ஏன்னா பேரே இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப் தான் நீ. இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஒன்று சொல்ல முடியாது. ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அதோடையும் முடிக்க முடியாது. நீ சொன்ன மாதிரி லவ்வர்னு சொல்லி அதோடையும் முடிக்க முடியாது. ஏன்னா எல்லையே இல்லாத ஒரு உறவு தான் நீ. அந்த அளவுக்கு எனக்கு உன் கூட நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த கடவுள் கொடுத்த பெஸ்ட் கிஃப்டாக நான் நினைக்கிறேன். ஸோ இந்த உறவுக்கு நான் ஒரு பேர் கொடுக்கவே விரும்பவே இல்லை. உனக்கு என்ன, உன் அம்மா ஆசைப்படி மேரேஜ் பண்ணிக்கணும், அவ்வளோதானே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீ தாராளமாக மேரேஜ் பண்ணிக்கோ, ஸ்டில் நான் எப்போ உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லுவாங்க. ஜனனிக்கு ஒரு விதத்தில் ஓகேவாக இருக்கும், ஒரு விதத்தில் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதும் இருக்கும். ஆனால் மதி சொல்லும்போது யோசிக்கும்போது எல்லாமே இட்ஸ் கரெக்ட் அப்படின்னு தோணும். சரின்னு இவங்களும் மேரேஜ்க்கு ஒத்துப்பாங்க. மதியோட முன்னாடியே ஜனனிக்கு மேரேஜ் நடக்கும். ஸோ ஜனனி மேரேஜ்க்கு மணமகளாக மதி போவாங்க. அவங்களுக்கு மணமகள் தோழியாக போவாங்க. அங்கேருந்து அவங்களுக்கான எல்லா இடத்துலையும் ஃப்ரெண்டாக எல்லா இடத்துலையும் அவங்க நிற்பாங்க. அவங்களுடைய லைஃப்பை ஹாப்பியாக மூவ் பண்ணுறதையும் அவங்க பார்ப்பாங்க. ஸோ இதுதான் ஸ்டோரியோட ஃபைனல். ஸ்டில் இந்த ஸ்டோரி ஃபைனல் இதோட 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்கன்னு நீங்கள் நினச்சாலும் சரி, இல்லை 2 பேர் சேர்ந்து இருக்கிறா அப்படிங்க நினச்சாலும் சரி, ஹாப்பி எண்டிங்னு நினச்சாலும் சரி, சேட் எண்டிங்னு நினச்சாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் இது ஹாப்பி எண்டிங் தான். ஸ்டில் மதி சொன்ன மாதிரி உண்மை, நிறைய பேரோட லைஃப்பில் எல்லாரையும் மிஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் ஒருத்தங்க இம்பார்ட்டன்ட் சொல்லி நம்ம நினச்சிட்ருப்போம். அந்த பர்சன் நாம் பிரிஞ்சதுக்கப்புறம் அவங்க இருந்திருந்தா நல்லாயிருக்கும், அவங்கக்கிட்ட நான் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன், அவங்க கூட நான் இப்படியெல்லாம் சிரித்தேன், அவங்க கூட நான் இப்படியெல்லாம் சண்டை போட்டேன். ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு நினைவுகளாகவே இருக்கிற பட்சத்தில் இவங்களுக்கு ஸ்டில் நவ் இப்போ வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இது ரியல் ஸ்டோரி அப்படின்னு. இது அவங்களோட ஸ்கூல் காலேஜ் ஸ்டோரி. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் அபோவ் ஆகிடுச்சு. ஸ்டில்னா அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க. அவங்களோட சந்தோஷங்கள் துக்கங்கள் எல்லாத்தையுமே ஸ்டில் நவ் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்பப்போ மீட் பண்ணுறாங்க, வெளில போகிறாங்க. ஸோ மதி ஆசைப்பட்ட மாதிரி ஸ்டில் அவங்க 2 பேரும் பிரியாமல் ஹாப்பியாக அவங்களோட லைஃப்பை ஜேர்னி பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளோட லைஃப்பில் நிறைய பேர் சின்ன சின்ன விஷயங்கள் இல்லை பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு சிலரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம், பட் இவங்க 2 பேரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களோட மேரேஜ் லைஃப்பையும் அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களோட மேரேஜ் லைஃப்பையும் இவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எஸ், மதிக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ அவங்களோட மேரேஜுக்கும் நம்மளோட ஜனனி போவாங்க. சேம்
ஜனனியோட மேரேஜ்க்கு மதி எல்லா இடத்துலையும் எப்படி நின்னாங்களோ சேம் மதியோட மேரேஜுக்கும் ஜனனி நிற்பாங்க. 2 பேர் லைஃப்பும் ஸ்டில் நவ் ஸ்மூத்தாக ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஸ்டில் நவ் ஸ்மூத்தாக ஹாப்பியாக ஜாலியாக கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க. ரொம்பவே பெஸ்ட்டாகவும் கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க. இந்த இடத்துல ரொம்ப மெச்சூர்டாக, ரொம்ப அழகாக, ரொம்ப தெளிவாக மதி ரொம்பவே அழகாக யோசித்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அவங்களோட அந்த முடிவு தான், அந்த தெளிவு தான் மேபி இன்னும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை ஸ்ட்ராங்காக இருக்க வைக்கிது போல். நிறைய பேரால் சில விஷயங்கள் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பட் இவங்க 2 பேருமே அந்த விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஸ்டில் நவ் ஹாப்பியாக இருக்காங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்க முடிகிற சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ண முடியாத விஷயத்த விட்டுட்டு தூரமாக போங்க. ஏன்னா அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நினச்சி படாதீங்க. அவங்களால முடிஞ்சிச்சு, உங்களால் முடிஞ்சால் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நோ ப்ராப்ளம். எப்படி இருந்தால் உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியுமோ அப்படி இருங்க. பட் நடந்ததையே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காதுங்க. எனிவேஸ், ஸ்டோரியோட எண்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஒரு புது ஸ்டோரியில் கேட்போம். இப்போ வரைக்கும் ஸ்டோரி இந்த ஸ்டோரி இப்போ வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் ஸ்வீட்.